எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க வாழ்க்கைய நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. கடவுள் ஏன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தாங்கன்னு சொல்லி கடவுளை குத்தம் சொல்லாதீங்க. அவரு எல்லாத்தையும் அழகு நேர்த்தியமா செஞ்சிருக்காரு. உங்களுக்கு அமைஞ்சிருக்க வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கை. ஆம்பளையா பிறந்த சில பேரு நான் பொம்பளையா பிறந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு கவலைப்படுறாங்க. பொம்பளையா பிறந்த சில பேரு நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தேன் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடல்ல மீன் இருக்கு, காட்டுல மான் இருக்கு. கடல்ல இருக்க மீனை காட்டுலயும், காட்டுல இருக்க மானை கடல்லயும் வச்சா அது எப்படி இருக்கும்? 5 நிமிஷத்துல 2 செத்து போயிரும். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுங்க. யார எங்க எப்படி வைக்கணும்னு அவருக்கு தெரியும். நீங்க அமைச்சு கொடுத்த வாழ்க்கைய ஆசீர்வதிக்கப்பா அப்படின்னு கடவுள்கிட்ட கேளுங்க. சில பேருக்கு நான் கருப்பா இருக்கேன்னு கவலை, சில பேருக்கு நான் அழகா இல்லையேன்னு கவலை. நம்ம எல்லாருமே அழகுதாங்க. அதனாலதான் நம்ம உருவத்தை ஏசப்பா கையில வரைஞ்சி வச்சிருக்காங்க. அழகு முகத்துல இல்லைங்க, இருதயத்துல இருக்கு. சாந்தமும் அன்பும் மனத்தாழ்மையும் தான் மனுஷனுக்கு அழகு. இந்த 3 குணமும் உங்க வாழ்க்கையில இருந்தா போதுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க வசந்துகிட்டே போவீங்க. உங்க வாழ்க்கையும் உங்க வாழ்க்கை துணையும் அற்புதமான சேர்க்குங்க. கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுங்க. உங்க 2 பேருக்குள்ள அன்பு மட்டும் வந்துட்டுன்னு வைங்களேன், உங்களை மாதிரி பாக்கியசாலி யாரும் இல்லைங்க. Download ShareChat.